ஹால்டர் காலர் நெக்கில் எப்படி ஸ்கேலப் போடுறதுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம எப்பயும் போல் காலர் நெக்குக்கு எப்படி மார்க் பண்ணி நெக் ஓப்பன் கட் பண்ணுவோமோ அதே மாதிரி நெக்குக்கும் ஷோல்டருக்கு ஸ்லோப் கொடுத்து இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஆம்கோல்லேருந்து நெக் சைடுக்கு ட்ரா பண்ணியிருக்க மாதிரி இது வந்து நான் 2 இன்ச்சுக்கு வச்சுருக்கேன். நம்ம 2.5 இன்ச் வரைய வைக்கலாம். அந்த மாதிரி வச்சு ஒரு லைனிங் ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ணிக்கணும். இதில் வந்து ஒரே ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணும். லைனிங் ஃபேப்ரிக்கில் ஷோல்டருக்கு மேலே ஒரு 3.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம எடுக்கணும். இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிறது கட் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும் 3.5 இன்ச் ஹைட் வந்து நான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு 1.5 இன்ச்சுக்கு வந்து நான் ஸ்கேலப் வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த லைனிங் எடுத்து மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு ஸ்கேலப் பக்கம் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பீஸரை கட் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி நான் 2 பீஸ் எடுக்கணும். 2 பேட்ச் ஒர்க் மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதில் தான் நம்ம ஹால்டர் நெக் வந்து வைக்க போகிறோம். மேலே இருக்க அந்த 3 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அதை இந்த மாதிரி அட்டாச் பண்ணால் நமக்கு வந்து ஹால்டர் நெக் ரெடி ஆயிரும். இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை வந்து அட்டாச் பண்ணிக்கணும். அட்டாச் பண்ணிவிட்டு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். இது ஸ்டிச் பண்ணுறப்போ வந்து ஃப்ரண்ட் போர்ஷனை மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணணும். பேக் போர்ஷனுக்கு அந்த எக்ஸ்ட்ரா 3 இன்ச் கொடுத்துருக்கோம்ல, அதை வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. அதை வந்து அப்படியே விட்டுறணும். நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட அந்த ஷோல்டர் ஜாயினிங் வரைய தான் 2 பக்கமுமே ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம காலர் சைடு எடுத்து வச்சு 2த்தையும் ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். அந்த 1/2 இன்ச்சுக்கு வர்ற மாதிரி பிசுறு உள்ளே போகிற மாதிரி மடித்து தைக்கணும். இப்போ நான் தைச்சி காட்டுற மாதிரியேவும் 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையலும் அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் தைச்சிங்கன்னா நமக்கு வந்து பிசுறு உள்ளே போயிடும். இந்த மாதிரி தைச்சிட்டு நம்ம காலரை வந்து பேக் பார்ட்டோட ஜாயின் பண்ணால் நமக்கு வந்து இந்த நெக் ரெடி ஆயிரும்.